சிந்து பைரவி டுடே எபிசோட். சிவாவும் சிந்துவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து காரில் பேசிக்கிட்டு போகிறாங்க. திடீர்னு பேசிட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது, ஏன் டாக்டர் ஸ்னேகா வருவாளாங்கன்றாங்க. ஸ்னேகா கண்டிப்பாக வருவான்றாங்க. ஏன் உன் கூட ஸ்னேகா வரேன்னு சொல்லலையா? வரேன்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்றாங்க. டாக்டர், நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் ஸ்னேகா உனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பா இல்லை, அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும்ன்றாங்க. இங்கப்பா, அது கஷ்டம் கொடுப்பா எல்லாம் பண்ணுவா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேஸ் பண்ணணும், இல்லை என்ன பண்ண முடியுமோ அதை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதை பற்றி பேசி இப்போ நம்ம டைம்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ கார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பஞ்சர் ஆகிடும். ஏன் டாக்டர் கார் கோணியாக போகுது, டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது பண்ணுமே, ஆனால் அதுக்காக அந்த இது இல்லை அப்படின்வாங்க. சரி வேறு யாராச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் வந்து வாழைத்தார் வந்து இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. அப்புறமா அந்த வாழைத்தார் வாங்குறேன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்கன்னு. வாழைத்தார் எப்போவும் நீங்கள் எங்கள் கிட்ட தானே வாங்குவீங்க, ஆனால் இப்போ என்னடனா வாழைத்தாறு வேண்டான்னு சொல்கிறீங்க, என்னன்னாச்சு? இங்கே பாருப்பா, 20 லட்சத்துக்கு வேற ஒருத்தர்கிட்ட நான் வாங்கியிருக்கேன், நீ சொல்கிற 30 லட்சம் எப்படிப்பா அவ்வளோ தர முடியும்ன்றாங்க. 20 லட்சம் கம்மியாக இருக்குன்னு அங்கே வாங்குறோம், 30 லட்சம் அதிகமாக, இது கம்மியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்மியாக இருக்கிறத தானே வாங்குவோம், அதிகமாக இருக்கிறத நாங்கள் அவாய்ட் பண்ணுறோன்னு வாங்க. ஏன்னு நம்ம எத்தனை வருஷமாக வந்து ஒன்றா இருக்கும், தொழில் எவ்வளோ இதாக இருக்கும், உனக்காக நான் எல்லாம் போட்டு தந்திருக்கேன்ல, இப்போ என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்குங்க. பாரு ஆறுமுகம், உன்னுடைய வாழைத்தாரெல்லாம் 2 நாள் 3 நாள் தாக்கு பிடிக்கும், ஆனால் அது ஒரு வாரம்னா கூட தாக்கு பிடிக்கும், அதனால நாங்கள் அங்கே வாங்குறோன்றாங்க. சரி யார் அது இது பண்ணுறதுன்னு அவங்க பேரை சொல்கிறாங்க. என்னது அந்த ராஜாங்கம்மா, அவன் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிக்க மாட்டானே, என்னென்ன அவங்ககிட்ட போறீங்கன்றாங்க. அவன் எப்படின்னு தெரியும், நான் எப்படின்னா எடுத்துகிட்டு போட்டுப்பா, வாழைத்தார் அவங்ககிட்ட தரமா இருக்கு, அவங்ககிட்ட வாங்குறோன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. என்ன ஆச்சு ஆறுமுகம்? இல்லைம்மா, அவங்க வாழைத்தார் வாங்குறத வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்கம்மா, எவ்வளோ கேட்டாலையும் முடியல அப்படின்றாங்க. வாழைத்தார் இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே, 30 லட்சத்துக்கிட்ட போதுமா அதுன்றாங்க. இப்போ எல்லாம் ராவும் பார்க்கணுமா, நம்ம உழைச்சது எல்லாம் வேஸ்ட்டு. என்ன ஆறுமுகம் இப்படி சொல்கிறேன்? சரி நான் வேறு யாராச்சும் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பவும் அவங்களும் அங்கே கிளம்புறாங்க. அன்னபூரணி நைட்டு ஃபுல்லாக என் பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டான்னு ஃபீல் பண்ணுறாங்க. பைரவித்தை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு ஒருத்தர் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஆறுமுகம் 30 லட்சம்னு வாங்க. அவ்வளோவா? 20 லட்சம் ஓகேன்றாங்க. அப்படியே வந்து 10 லட்சத்தை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன்றாங்க. அப்புறமா வந்து அவங்க சித்தப்பா ஆறுமுகத்துக்கிட்ட வெளியே வந்து, இங்கே பாரு ஆறுமுகம், ஃபஸ்ட்டில் நீ கம்மியாகவே கொடு, இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்களும் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு பேசி அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் கேட்குற அந்த 20 லட்சத்துக்கே கொடுக்குறோன்னு சொல்லிடுவாங்க. வெளியே வந்ததும் அந்த 4 ஆம்பளைங்களுமே வந்து எப்படி நம்ம நினச்ச மாதிரி கம்மி ரேட்டில் வாங்கிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறாங்க. ஏன் ஆறுமுகம், நீ அவங்களுக்கு எப்படி கொடுத்த, வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. ஆறுமுகத்தை நினச்சி கவலைப்படுறாங்க. அப்புறமா வந்து காரில் உட்காரு டாக்டர், நான் எப்படி இந்த பஞ்சரை மட்டும் சரி பண்ணுறேன் பாருன்ட்டு லிஃப்ட் அடிப்பாங்க. லிஃப்ட் அடித்த உடனே வந்து அவங்களே மாட்டி கொடுத்துருவாங்க. ஏமா உன்னுடைய ஹஸ்பண்ட் இல்லையா, இருக்காரியா அப்படின்ட்டு உடனே சிவா இறங்குறாங்க. உடனே இதான் என்னுடைய ஹஸ்பண்டு, உனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்கப்பா, காரில் உட்கார வச்சுட்டு என்ன வேலை வாங்கிட்டாங்க, சூப்பர் மனைவின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி பொண்ணுங்களால முடியாது ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ நேரம் லிஃப்ட் அடிச்சா, ஆனால் பார்த்தியா யாரும் லிஃப்ட் கொடுக்கல, ஆனால் எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு செம மாதம் சிந்து பேசிட்டு இருக்காங்க. செம்ம ஆளதா சிந்து நீ அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, நீ தண்ணி எடுத்துருவான்னு சொல்லிட்டு கை கழுவாங்க. அப்போ பார்த்தா அவனுடைய முகத்தில் அதை எழுப்பிக்கிறாங்க. உடனே சிவா அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சிந்து அப்படின்ட்டு அதை மீச மாதிரி பண்ணி விட்டு சிரிக்கிறாங்க சிவா. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.